ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உப்பு சோடியம் குளோரைடு NaCl என்ற வேதி பெயர் கொண்ட உப்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த உப்பு உற்பத்தி இந்தியாவில் எங்கெல்லாம் வேகமாக நடைபெறுகிறது, இந்த உப்பின் பயன்பாடு என்ன, இந்த உப்பை எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதனால் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து வெளியிடக்கூடிய எல்லா விதமான வீடியோவும் உங்களை சென்றடையும். இப்போ வாங்க, உப்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். உப்புங்கிறது பொதுவாகவே சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் கிறிஸ்டல். அதாவது உப்பு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக உணவுக்கு பயன்படுத்துகிறோம். அதுபோக ஃபுட் ப்ரிசர்வேஷன் என்று சொல்லக்கூடிய உணவு பதப்படுத்தலுக்கு மிகவும் முக்கியமான தேவை தாங்க இந்த உப்பு. சோடா, குளோரின் தயாரிப்புக்கு இந்த உப்பு மிகவும் பயன்படுத்துகிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிவினைல், குளோரைடு, பிளாஸ்டிக், பேப்பர் பல்ப் போன்ற தொழிற்சாலைகளில் முக்கிய பங்காற்றுறது. சீ வாட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 35 கிராம் சால்ட் இருக்குதுங்க. அதனால தான் கடல் நீரில் இருந்து உப்பு உற்பத்தியை மிக எளிதாக செயல்படுத்துகிறாங்க. 4 முறையில் தயாரிக்கிறாங்க. கடநீர் மூலமாக தயாரிக்கிறாங்க. அடுத்தது தரை உப்புகள் என்று சொல்லக்கூடிய சுரங்கம் அமைத்து அதன் மூலமாக உப்பு தயார் பண்ணுறாங்க. கிணற்று உப்புகள் என்று சொல்லக்கூடிய கிணறை தோண்டி அதன் மூலமாக உப்பு தயாரிக்கிறாங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜெர்மன் போன்ற நாடுகளில் இப்படி தான் தயார் பண்ணுறாங்க. ஏரி உப்புகள்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் ராஜஸ்தானில் சம்பர் ஏரியும், பாலஸ்தீனத்தில் சாக்கடல் ஏரியும் இப்படி ஏரிகள் மூலமாக உப்பு தயார் பண்ணுறாங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி, வேதாரண்யம், கோவளம் ஆகிய இடங்களில் கடல் நீர் மூலமாக உப்பு தயார் பண்ணுறாங்க. பொதுவாக உப்புக்கள் அமிலமும் காரமும் ஒன்றுக்கொன்று நடுநிலையாக்கல் வினைக்கு உட்பட்டு பெறப்படுகிறது. இந்த வினையின் நிழல்தன்மையை பொறுத்து அமில உப்பு, கார உப்பு, இரட்டை உப்பு மற்றும் அணைவு உப்பு ஆகியவை கிடைக்கப்பெறுகின்றன. பயன்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு பொதுவாக உணவிற்கு சுவையூட்டக்கூடிய பொருளாக பயன்படுகிறது. இறந்த மீன்களை கருவாடாக பதப்படுத்த, விலங்குகளின் தோள்கள் கெடாமல் பதனிட உப்பு பயன்படுத்தப்படுகிறது. பனிக்கட்டிகளுடன் உப்பை கலந்தால் மேலும் பனிக்கட்டி குளிர்ச்சி அடையும். எனவே குளிர் இயந்திரங்களில் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்க உப்பு உதவுகிறது. வேதியியல் பொருட்கள் தயாரிக்கவும் மருந்துகள் செய்யவும் உப்பு தேவைப்படுகிறது. நமக்கு சாதாரண உண்டாகும் பல்வலி, தொண்டை வலி நீங்க உப்பு நீரால் வாய் கொப்பளித்தால் போதும், வலி நீங்கிவிடும். வயல்களில் வளரும் பயிர்களுக்கு தேவையான ரசாயன உர தயாரிப்பிற்கு உப்பு தேவைப்படுகிறது. சூரிய வெப்பம் அதிகமில்லாத நாடுகளில் உப்பு நீரை காய்ச்சி உப்பு தயாரிக்கிறார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.